மகான்கள் நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிடுறோம், எங்க வீட்டுல இந்த ஃபங்க்ஷன் பண்ணோன்னு இருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க சொல்றாங்க, இல்லை இந்த நேரத்துல வர முடியாது, ஆனா இந்த நாள் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவங்க சொல்ற அந்த நாள் தான் இருக்கிறதுலயே நல்ல நாள், நல்ல நேரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி குருதேவ கிட்ட ஒருத்தர் வந்து போய் நம்ம சின்னியா மிஷன்ல செக்ரட்டரியா இருந்தார் ஒருத்தர் சென்னையில. ஸோ அவருக்கு வந்து குருதேவ் வந்து வாட்ச், குருதேவுக்கு அடிக்கடி வாட்ச் யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க. வாட்ச் மட்டும் இல்லை, யார் எந்த கடை திறந்தாலும் அந்த கடையில் இருக்க சாமானை கொண்டு வந்து குருதேவ் கிட்ட கிஃப்ட் பண்ணுவாங்க. ஜுவல்லரி ஷாப் வச்சிருந்தாங்க, ஒரு ஜுவல் கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குருதேவுக்கு ஒருத்தர் வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. குருதேவ் என்ன பண்ணாரு, அவரோட வாட்சை கழட்டிட்டு இந்த பக்தர் கொடுத்த வாட்சை போட்டுருந்தாரு. ஆனா அந்த பழைய வாட்ச் என்ன பண்ணுறது, அதுவும் புதுசாக தான் இருக்கும். அந்த வாட்சை என்ன பண்ணுறது, இந்த செக்ரட்டரியை கூப்பிட்டாரு. அப்புறம் செக்ரட்டரி முன்னாடி வந்தாங்க. அவரோட ரைட் ஹேண்ட் எடுத்து அந்த வாட்சை கட்டி விட்டாரு. நாமெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வாட்ச் எந்த கையில கட்டுறோம்? வலது கையிலையா இடது கையிலையா? இடது கையில கட்டுறோம். குருதேவ் என்ன பண்ணாரு, ரைட் ஹேண்ட் வலது கையை பிடிச்சு வாட்சை கட்டிட்டு அவர் சொன்னாரு, இறைவனுடைய காரியத்துல இது நல்ல நேரமா அப்படின்னு நீ பார்க்க தேவையில்லை. இறை காரியம் செய்கின்றாயா, அது எந்த நேரமாக இருந்தாலும் அதுவே நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நீ எப்போ பார்த்தாலும் திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு உனக்கு தெரியணும். அதுல ரைட் ஹேண்ட்ல அந்த வாட்சை கட்டி விட்டாரு. அது மாதிரி இங்க முருகப்பெருமான் அவர் எந்த நேரம் நம்ம கிட்ட வந்தாலும் அந்த நேரம் தான் நல்ல நேரம். எந்த இடத்துல நம்ம அந்த முருகப்பெருமானோட தரிசனத்தை பெறுகின்றோம் அந்த இடம் தான் இருக்கிறதுலயே நல்ல இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கோலக்குரத்தியுடன் எந்த நேரத்திலும் வருவான். இப்ப வள்ளிய பொறுத்தவரை எந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் பார்த்தாரு வள்ளிய அப்படின்னு பார்த்தா, காடும் காடு சார்ந்த இடமுமான குறிஞ்சி இடத்தில் காட்டில் வந்து நம்மளுடைய வள்ளிய பாக்குறாங்க. இப்போ நாம ஒண்ணும் இல்லை, காடு கீடெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஒரு வயல்ல நம்ம நடக்கணும்னா, வயல்ல நடுவுல ஒண்ணு போட்டிருப்பாங்களே, அது பேர் என்னது? வரப்பு. அந்த வயல் வரப்புல நம்ம நடக்கணும்னாலே நம்ம கால் பொடக்குன்னு திரும்பிட்டு இருக்கோம். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? அது பாட்டு திரும்பிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு வரப்புல நடந்தா கூட. இங்க காடு, அதுல முள் இருக்கும், கல் இருக்கும், குத்தும். முருகப்பெருமான் அதெல்லாம் பார்க்கல. அந்த இடத்துல அந்த காடு, வேடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காட்டுல வள்ளியை தேடிட்டு வந்துட்டாரு. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வருவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எந்த நிலையிலும் வருவான். இந்த வள்ளி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? முருகா 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 நான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல, போ துரத்திட்டு இருக்காங்க. அந்த குட்டி குட்டி திணையில அந்த குருவி காக்கா எவ்வளவு சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிடும்? இவ்வளவு சாப்பிடுமா? ஆனா இதை பாதுகாக்கிறதுக்காக பகலெல்லாம் கண்ணை மூச்சு பார்த்துட்டு இங்க அங்க அந்த வரப்புல ஓடிட்டு துரத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்காக. அந்த மாதிரி ஒரு நிலையில நம்மள மாதிரி ஒரு ஜீவர்கள் தான். நாம எப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப பெருசா நினைச்சு அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம். ஆமா தானே? இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஏதாவது ஒண்ணு, நம்ம வீட்டுல இருந்து ஒரு சாரி நான் காய வச்சிருக்கேன், எடுக்கலான்னு மத்தியானம் போனா அது காணும். என்ன ஆச்சு? எங்க போச்சு அந்த சாரி? எங்க போச்சு? எப்படி நம்ம வந்து பாடா படுத்துறது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பின்னாடி போயிட்டு இருக்க அந்த வள்ளி, அவளுடைய நிலை அந்த மாதிரி. சரி, நேரம் எந்த நேரத்துல போய் இந்த வள்ளியை பிடிச்சாரு அப்படின்னு பார்த்தா, வள்ளி வந்து யானையை பார்த்து பயந்துடுறாங்க. பல நேரம் இருக்கு, அது ஒண்ணு சொல்றேன் நான். வள்ளி யானையை பார்த்து பயந்துட்டு இருந்த நேரம், பக்தியோட இருந்த நேரம் இல்ல, பயந்துட்டு இருந்த நேரம். அந்த சமயத்துல போய் வள்ளியை ஆட்கொண்டு விடுகின்றார் நம்முடைய முருகப்பெருமான். இப்ப அந்த வள்ளி குரத்தியிலிருந்து கோலக்குரத்தியாக, அழகான குரத்தியாக இருக்கின்றார்கள். சரி, இப்ப இந்த பகவான் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் எந்த இடத்திலும் எந்த நிலையில் பக்தர்கள் இருக்கும் போதும் கூட இந்த பகவான் வருவாரு. மகாபாரதத்துல திரௌபதி கூப்பிடுறாங்க யாரு? கிருஷ்ண பகவான. அப்போ பகவான் எப்படி வராரு திரௌபதிக்கு எப்படி வராரு?
திரௌபதிக்கு வந்த அவதாரமே துவாரகால இல்ல, துரியோதனனுடைய சபையில. அங்க எல்லாம் கெட்டது நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல பகவான் வராரு. எப்படி வராரு? சேலையாக அவதாரம் எடுத்துக்கொண்டு வருகின்றார். எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் வருவார். நீங்க சொல்ற சென்னை, நந்தி, போத்தீஸ், குமரன் எல்லாமே ஒண்ணுமே இல்லை. அவர் கொடுத்த சேலைக்கு பக்கத்துல அவர் பாட்டுட்டு கொடுத்துட்டே இருக்காரு. இப்படி எந்த ரூபத்திலும் கூட நம்முடைய இறைவன் வருவான். இப்ப பாருங்க, நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். கோலக்குரத்தி வள்ளியோட வராருனாலே நமக்கு ஆனந்தம், இன்பம் தருவதற்கு வருகின்றார் என்று அர்த்தம். சரி, இப்போ எப்ப வருவார் அவர் இந்த மாதிரி எல்லாம்? குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. இப்ப குருநாதன் யார்? இந்த குருநாதன், இங்க குருநாதன் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் தான் குருநாதன். சிவ பகவானுக்கே குருவாக இருந்து அவர் சுவாமிநாதன் என்ற பெயர் அவருக்கு. அப்படி இருந்தவர் அகத்தியருக்கு குருவாக இருந்து இலக்கணத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர். இப்படி குருநாதனாக அருணகிரிநாதருக்கு குருவாக வந்து என்ன சொன்னாரு? சும்மா இரு, சொல் அற அப்படின்னு உபதேசம் சொன்னார். குருநாதன் வந்து உபதேசம் சொல்றாரு. இப்போ அதே குருநாதன் தான் நமக்கு எல்லாருக்கும் கூட உபதேசம் சொல்றாரு. ஆமா தானே? நம்ம படிக்கிறது என்ன? அருணகிரிநாத பெருமான் அவர் கொடுத்த கந்தர் அலங்காரம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கங்கை தண்ணீர் பிரவாகமாக ஓடிக்கொண்டு வருகின்றது. அது எந்த இடத்துல இருந்து எடுத்தா என்ன? அது கங்கை நீர் தானே. அந்த மாதிரி இந்த ரிஷி பரம்பரா, இறைவன் கிட்ட இருந்து வந்த இந்த மறைநூல் வேதங்கள் தான் மற்ற ரிஷிகள் வாயிலாக அவை வந்து நம்மை சேர்ந்து இருக்கின்றது. இது எல்லாம் குருநாதன் முருகன் நமக்கு அருணகிரியார் வழியாக நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த குருநாதன் சொன்ன ஷீலத்தை, சொன்ன ஷீலத்தைனா என்ன? இந்த முருகவேல் முருகப்பெருமான் நமக்கு சொன்ன விஷயத்தை தெய்வவள்ளிக்கோன் அன்று உபதேசித்தது ஒன்று உண்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஒரு பாடல்ல இல்லையா? நம்ம எப்படி இருக்கணும்? காய வாக் மன, அதான் நம்ம கிட்ட இருக்க கருவி. அதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? நேற்று படித்த பாடல், நம்ம தொண்டு புரிய வேண்டும். இது அவர் சொன்ன உபதேசம் தான். வாக் வைத்து பக்தி, மனதை வைத்து பக்தி செலுத்த வேண்டும். புத்தியை வைத்து அவரை ஆராய்ந்து அறிந்து தெளிதல் வேண்டும். இது எல்லாம் அவருடைய உபதேசம். இப்படி அவர் உபதேசம் சொல்லியிருக்காரு. சொன்ன ஷீலம், ஷீலம்னா என்ன? எந்த ஒரு ஒழுக்க முறையை நாம் பின்பற்ற வேண்டும் அதை நான் பின்பற்றுவது, அந்த மாதிரி நாம இருக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆகும்? சொன்ன ஷீலம் அதை நாம மெல்ல தெளிந்து அறிவார். அதை நாம பொறுமையா தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. இப்ப பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் காலம் நேரம் என்பது இருக்கின்றது இல்லையா? இருக்குதானே? அந்த நேரத்தை நம்ம எப்படி செலவு செய்யறோம்? எப்படி செலவு செய்யறோம்? வாழறதுக்கு செலவு செய்யலாம், இல்ல தாழ்ந்து போவதற்கு செலவு செய்யலாம். நமக்கு எல்லாருக்குமே உறுப்புகள் கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப எனக்கு கை இருக்கு. இந்த கை வைத்து நல்லது செய்யும் போதெல்லாம் புண்ணியம், நல்லது, வாழறேன் நான். ஆனா இந்த கையை வைத்து கொண்டு நான் அல்லது செய்கின்றேன். அல்லதுன்னா என்ன? ஏதோ ஆட்டம் பம்ப் பண்றேன், யாங்க வீட்லயே தூக்கி போடுறேன், பள்ளிக்கூடத்துல போய் தூக்கி போடுறேன், அதுவும் கை வச்சுதான் பண்றேன். அப்ப அது என்னது? நான் நிஜமாவே வாழறேனா, வாழ வைக்கிறேனா, அல்ல அழிக்கிறேனா, அழிந்து போகின்றேனா அப்படின்னு பார்த்தா, இந்த கை இருந்து கூட இந்த கை செய்ய வேண்டியதை செய்யாமல் அல்லாததை செய்யும் பொழுது நாம் தாழ்ந்துதான் செல்கின்றோம். அதுக்கு பதில் இந்த கையே இல்லாம இருந்திருக்கலாம். இந்த கையே இல்லாம இருந்தா வாழ்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, இருந்த இடத்துலயே இருப்பேன். ஆனா இந்த கையை வைத்து கொண்டு தவறான காரியங்கள் செய்யும் பொழுது நான் தாழ்ந்து கொண்டே போகின்றேன்.
இப்ப பகவான் என்ன சொல்றாரு? சொன்ன ஷீலம் அப்படின்னு சொல்லும்போது கையாட்டம், காலாட்டம், காதாட்டம், கண்ணாட்டம் எல்லா உறுப்புகளையும் நான் சொன்ன ஷீலம். அவர் என்ன சொல்லியிருக்கார்? நல்ல வழியில நான் அதை பயன்படுத்துறேன். ஸோ கண்களால் நான் இறைவனை பார்க்கிறேன், பக்தர்களை பார்க்கிறேன். எங்க பார்த்தாலும் எனக்கு நல்லதுதான் தெரியுது. அப்பனா எவ்வளவு அருமையா இருக்கும். கெட்டதே தெரியும் போது மனசுல கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். ஆனா நான் எங்க பார்த்தாலும் நல்லதுதான் தெரியுது. காக்கை சிறகினிலே நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா, பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா சொன்னாரா இல்லையா? பாரதியார் சொன்னார் இல்லையா? தீக்குள் விரலை வைத்தாலும் நந்தலாலா அப்படின்னு சொன்னாரு. இப்படி இறைவனை பார்க்கும் தன்மை இந்த கண்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அது அவரு சொன்ன ஷீலம். அதே மாதிரி காது. இந்த காதை வைத்துக்கொண்டு ஆபாச பாடல்களை கேட்காமல் கந்தர் அலங்காரம் பாடல்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அப்போ அது என்ன? ஷீலம், வாழ்வு, உயர்த்துகின்றது. ஆனா நான் கண்டதை கேட்டு சுருன்னுது, கிருன்னுது, இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படியெல்லாம் என்னென்னமோ பாட்டெல்லாம் இருக்கு. அதை ஒரு 2 வயசு குழந்தை கூட பாடுது. இது எனக்கு சுருன்னுது, இது கிருன்னுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் கூட தெரியாது. அண்ட் அந்த பெற்றோர்கள் பார்த்து பாத்தியா 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 பாத்தியான்னு சந்தோஷப்படுறாங்க. இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன்? தாழ்வுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் அந்த குழந்தைய. அதுக்கு தெரியாத நேரத்திலேயே தாழ்வுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு குழந்தையும் 5 வயதுக்குள்ள 80% அவங்க வாழ்க்கையில என்ன தெரிஞ்சுக்கிறாங்களோ எல்லாமே 5 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடுது. 5 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடுது. அந்த குழந்தை 8 வயசுக்கு வரும்போது 90% அது கத்துக்க வேண்டியதெல்லாம் கத்துண்டாச்சு. அப்போ அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சும்மாதான். அப்போ அந்த 5 வயசு வரையும் எவ்வளவு ஒரு முக்கியமான பருவம். நம்மளுடைய தேசத்துல ப்ரீநேட்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் எல்லாம் பாருங்க, 140th டே அந்த குழந்தை கேட்க ஆரம்பிக்குதான். 140th டேல அந்த குழந்தை கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கு அந்த தாய் தன்னை தயார் செய்து கொள்கின்றார்கள். தாய், தந்தை, அந்த குடும்பமே தயார் செய்து கொண்டு இருக்கின்றது. எதற்கு? அந்த சிசுவை அந்த வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்காக. எவ்வளவு அழகா இருக்கிற ஒரு பாரம்பரியம். சும்மா ஏதோ பிறந்தது விட்டோம். எவ்வளவு அழகா பார்த்துக்கிற ஒரு இடம். நம்மளோட கலாச்சாரம் எவ்வளவு ஒரு அழகான கலாச்சாரம் பாருங்க. நம்ம நாட்டுல நம்ம பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் மனுஷங்களா இருக்காங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு அம்மா கிட்ட கூட வரும்போது, இதே நான் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போனோம்னா மனுஷங்களையே பார்க்கறது இல்லை. மனுஷங்களையே பார்க்கறது இல்லை. வெறும் கார் தான் பார்ப்போம், மனுஷங்களா பார்க்கறதே இல்லை. இங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் மனுஷங்க அப்படி இருக்காங்க. உண்மையில நம்முடைய பாரத தேசத்தோட பரப்பளவு, இந்த உலகத்துல இருக்க மொத்த எர்த், நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த நிலப்பரப்புல பாரத தேசத்துடைய நிலப்பரப்பு எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தா 2.4% தான். 2.4% தான் பாரத தேசத்தோட நிலப்பரப்பு. ஆனா இங்க இருக்கிற மனுஷங்க எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 20% இந்த வேர்ல்டுல, உலகத்துல இருக்க மனுஷங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த 2.4% நிலப்பரப்புல 20% மக்கள் இங்கேயே இருக்காங்க. அப்படி நம்ம எல்லாரும் ஒன்னா இவ்வளோ குட்டி இடத்துல இத்தனை பேரும் இருக்க முடிஞ்சதுன்னா அது எதனால பாசிபிள் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கலாச்சாரத்துல வந்த அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு என்ன சொல்லணும், குடும்பம்னு சொல்ற ஒரு இங்கிலீஷ்ல சொல்றீங்க நீங்க அம்மா, சரி, குடும்பம்னு சொல்ற ஒரு குடும்பம்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அதனாலதான் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். நாம நம்ம நாட்டுல ஒரு பிளஷருக்காக குழந்தைங்க இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வு, ஒரு தேசத்துக்கு ஒரு நல்லது நான் தரணும், நல்லது ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு காரியமும் நம்ம பெரியவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம எல்லாரும் தனித்தனியா ஒருத்தருக்கு ஒரு வீடு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த தேசத்துல இருக்கிற இடம் நமக்கு பத்தாது. அதனால ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையா நம்ம குடும்பங்கள்ல இருந்துட்டு வந்திருக்கு. இப்போ மெதுவா அது குட்டி குட்டியா மாறிட்டு வருது. ஆனா கண்டிப்பா திரும்ப நம்ம அந்த கலாச்சாரத்துக்கு
ரொம்ப அழகா நம்ம சுலபமா போயிடுவோம். ஏன்னா அது நம்ம கிட்ட இயற்கையா இருந்ததுதான். ஷீலம், ஒரு உறுப்புகளும் அது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் வாழ்வு, அல்லாதது செய்தால் தாழ்வு. அல்லாதது செய்து தாழ்வு ஏற்படுவதை விட அந்த உறுப்பு நம்மிடம் இல்லாமல் இருப்பதே சால சிறந்தது. ஏன்னா அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். நான் கீழே போல, மேல போல, கீழையும் போல நானு. ஆனா நாம அப்படி நினைக்க கூடாது. நமக்கு எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கு. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? மேன்மை அடைவதற்கு அந்த உறுப்புகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்ப நம்ம பாலவிஹார் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி சாங் சொல்லி தருவாங்க. இங்க கூட பாலவிஹார் கிளாஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஆரம்பிக்க போறாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் 5 வயசு, மேக்சிமம் 9 வயசு, 90% அவங்க கத்துக்கிறாங்க. அப்ப குருதேவ் என்ன சொல்லுவாருன்னா, குழந்தைகளை கேட்ச் தெம் யங்னு சொல்லுவாரு. அவங்கள வாவான்னு கூப்பிடக்கூடாது, போய் புடிச்சிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிடணுமா, அப்படி சொல்லுவாரு. அப்ப நீ அந்த புடிச்சிட்டு உட்கார வைக்கிறது யார்கிட்ட இருக்கு? பெரியவங்களான வீட்டுல இருக்க பெற்றோர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க தாத்தா பாட்டி, இவங்க கிட்டதான் இருக்கு அவங்க பண்ண வேண்டிய அந்த புடிச்சிட்டு குழந்தைங்களை உட்கார வைக்கிறது அப்படின்றது. பாலவிஹார் இங்க ஆரம்பிக்க போறாங்க. கேட்ச் தெம் யங், புடிச்சிட்டு உட்கார வைக்கணும். ஒரு சின்ன சின்ன பாடல்கள் சொல்லி தருவாங்க. அதுல ஒரு பாட்டு நான் சொல்றேன் நானு. Two little eyes to look at Lord. நம்ம உறுப்புகள் எதுக்கு அப்படின்னு வருது. 2 கண் எதுக்கு? இறைவனை பார்ப்பதற்கு. சின்ன வயசுல குழந்தை இறைவனை பார்ப்பதற்குன்னு சொல்லும்போது படத்துல இருக்க இறைவன், மூர்த்தியில இருக்க இறைவன் நினைக்கும். ஆனா பெருசானோன்னு 15 வயசு 20 வயசு ஆனோன்னு Two little eyes to look at Lord. பார்க்கிற இடத்துலலாம் அந்த இறைவனை நான் பார்க்கணும், அழகை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வந்துடும். சின்ன வயசுல கத்துக்கிறது தான். Twinkle twinkle little star, Jack and Jill went up the hill. இது எல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் இல்லையா? எல்லாமே fell down, broke his crown, இந்த மாதிரி வரும். Two little eyes to look at Lord, two little ears to hear his words. 2 காது எதுக்காக? அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்காக, பகவத்கீதை கேட்பதற்காக, அவரை பற்றிய வார்த்தைகள் கேட்பதற்காக, கந்தர் அலங்காரம் கேட்பதற்காக. Two little ears to hear his words, two little lips to sing his praise. 2 உதடுகள் எதுக்கு இருக்கு? அவருடைய புகழை பாடுவதற்காக. சின்ன குழந்தைக்கு அதுக்கு அர்த்தம் கூட தெரியாது. ஆனா மெதுவா மெதுவா இதுதான் ஞானமா உள்ள இறங்க போகுது அந்த குழந்தைக்கு, இல்லையா? இப்படி அழகா. and one little heart to love him still. 2 கை என்னத்துக்கு? 2 கால் என்னத்துக்கு? இப்படி எல்லாம் அந்த பாடல் போயிட்டே இருக்கும். நான் பாடல் பாடிட்டு இருந்தா உங்களுக்கு நேரம் ஆயிடும், அதனால நான் பாடலை விட்டுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி அழகழகான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும்? சொன்ன ஷீலம், இதுதான் சொன்ன ஷீலம். எப்படி நாம இருக்கிறோம், நம்முடைய உறுப்புகளை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், இந்த மாதிரி யார் காலத்தை பயன்படுத்துகின்றார்கள், மற்றவங்க காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி யார் காலத்தை பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் யார்? சிவயோகிகளே. சிவயோகிகளே. அவர்கள் கை கால்களை வைத்து இறைவனுடைய தொண்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாயை வைத்துக் கொண்டு இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். காதுகளை வைத்துக் கொண்டு அவர் புகழை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மனதை வைத்து பக்தி செலுத்துகின்றார்கள். புத்தியை வைத்து இறைவனை பற்றி நினைக்கின்றார்கள். இப்படி யார் இருக்கா? இவங்க யாரு? சிவயோகிகள். இவங்கதான் சிவயோகிகள். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பவர்கள். மரிப்பார் வெறும் கர்மிகளே. ஆனா வெறும் கர்மிகள், வெறும் கர்மிகள் தான் என்ன? நான் எழுந்தேன், என் டீ கடையை திறந்தேன், யாராவது வராங்களா, லாபத்தை, என்னோட லாபத்தையே பார்த்தேன், அப்படி எனக்கு எனக்கு எனக்குன்னு நான் எனக்கு இப்படின்னே நினைச்சு யார் கர்மத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் உண்மையில் இன்பத்தை அனுபவிப்பது என்பது இல்லவே இல்லை. எப்பொழுதும் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இப்படிதான் இருக்கிற உறுப்புகள் அதேதான். ஆனா நான் எப்படி செய்யறேன், எந்த மனப்பாங்குடன் செய்கின்றேன். மரிப்பார் வெறும் கர்மிகளே. தனக்குன்னு நினைச்சு அதுக்கு மட்டும் வேலை பண்றவங்க
மறிப்பார் அப்படின்னு சொல்லி. இந்த பல்லவன் பஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கும் சென்னையில், அதில் வந்து அந்த ஜன்னல் மாதிரி இருக்க இடத்துல ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. அது என்ன தெரியுமா? நான் எனது என்று சொல்லும் பொழுது உதடுகள் கூட ஒட்டுவதில்லை. நாம் நமது என்று சொல்லும் பொழுது உதடுகள் கூட ஒட்டி விடுகின்றன அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எப்போவுமே நாம் நமது அப்படின்னு இருக்கணும். அதை எழுதினவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க நான் எனதுன்னு சேர்த்து வச்சுட்டே இருந்துட்டாங்க. ஆனால் நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சொன்ன விஷயம் சரியான விஷயம்தான். ஸோ நாம் நமது என்று இருப்பவர்கள் சிவயோகிகள், நான் எனது என்று இருப்பவர்கள் மறிப்பார்கள், வெறும் கர்மிகள் அவர்கள். அதனால் இந்த குமாரக் கடவுள் இவர் சொன்ன அந்த சீலம், அந்த உபதேசம், அதை நாம் உணர்ந்து அதை பற்றி நாம் நினைத்து அதை பின்பற்றி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் சிவயோகிகளாக உயர்கின்றோம். இல்லை என்றால் நாம் கர்மிகளாக மறிகின்றோம் அப்படின்றது இந்த பாடலுடைய கருத்துரையாக அமைந்திருக்கின்றது. இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாமா நாம? பாடல் 27. இன்னும் ஒரு வாட்டி இந்த பாடலை படிச்சு பார்க்கலாமா? நீலஷிகண்டியில் நமக்கு புரியுதா பாருங்க. நீங்க பாடினா, நீலஷிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. அடுத்த பாடல் 27வது பாடல் நான் பாடுறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாட ஒழித்தெனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. சேர்ந்து படிக்கலாம். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்தெனக்கு சரி. இப்போ சொன்ன ஷீலம் நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க? முதல்ல ஆரம்பிக்கும்போது அவர் சொன்னாரு, தமிழ்ல முருகன் பற்றிய துதிகளை அழகாக தவறு இல்லாமல் படிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாடல்களை பாட வேண்டும்னு. இப்ப எனக்கு இறைவன் மேல அன்பு இருக்கு. அப்போ நான் இப்போ பூ வாங்கிட்டு வரேன், பகவானுக்காக பூக்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கேன்? அரளிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே கொண்டு வந்து அந்த அரளிப்பூவை போடுவேனா? நான் என்ன பண்ணுவேன்? இறைவன் மேல அன்பு இருக்கும்போது அந்த பூவை ஒரு நியூஸ் பேப்பர்ல கொட்டிட்டு அதுல அழுகல் உழுகல் இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியே எடுத்துட்டு நன்றாக இருக்கும் பூக்களை மட்டுமே நான் பகவானுக்கு சமர்ப்பிப்பேன். ஆமா தானே? அதே மாதிரி இறைவன் மேல அன்பு இருக்கும் பொழுது இறைவன் பற்றிய பாடல்களை பாடுகின்றோம். மழலை போன்று, அதாவது வாயில பேச்சு வராதவங்க மாதிரி தப்பு தப்பா பாட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? சரியாக தவறு இல்லாமல் அந்த பாடல்களை நான் பாட தெரிந்து கொள்வேன்.
இப்ப எனக்கு தமிழ் தெரியாது, நான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா? சரி, அடுத்து என்ன சொன்னாரு? வேலும் மயிலும் எனக்கு துணையாக இருக்கின்றது, அதனால மரணம் என்ற தவறு எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் என்ன சொன்னாரு? அவிரோத ஞான சுடர் வடிவால் என்கிட்ட இருக்கு ஓ யமனே, நான் தொண்டு பண்ணியிருக்கேன், அந்த தொண்டின் தொண்டு அப்புறம் செந்தில் பகவான் பேரை பக்தியோட சொல்லியிருக்கேன், அதனால எனக்கு அவிரோத ஞானம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அந்த சுடர்வாள் என்னிடம் இருக்கு, கண்டாயடா, பாத்தியாடா, கிட்ட வந்து பார், கீறி காமிக்கிறேன், ஏன்னா நீ அந்தகா, உனக்கு கண்ணு தெரியாது, கிட்டவா அப்படின்னு பார்த்தோம் தானே நேத்திக்கு பாடல். ஸோ அது சொன்னாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது குருநாதர் சொன்ன ஸ்ரீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகள், காலத்தை வென்றிருப்பார் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் முருகன் கிட்ட சொல்றேன், அரே முருக பெருமானே, எனக்கு தமிழ் தெரியாது, அப்புறம் எனக்கு குருநாதன் கிடைக்கல, குருன்னு ஒருத்தரும் எனக்கு கிடைக்கல, அப்படி இருக்கும்போது சொன்ன சீலம் அப்படின்னு உபதேசம் அப்படின்னு ஏதாவது எனக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. எனக்கு ஏதாவது திறமை இருக்கான்னு பார்த்தா என்கிட்ட திறமையும் இல்லை. எனக்கு ஏதாவது வழி உண்டா, வழி உண்டா அப்படின்னு கேட்கும்போது வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்களேன், நம்ம நிறைய பேரை பார்ப்போம், எல்லாரும் நம்ம மனசுல பதியிறாங்களா? எல்லாரும் பதியிறாங்களா? ரோட்ல நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், எல்லாரும் மனசுல பதிஞ்சிடுறாங்களா? அவங்கள அடுத்த முறை பார்க்கும்போது இவங்களை நான் இங்க பார்த்துருக்கேன், அவங்க பார்த்துருக்கேன், நம்ம ஞாபகம் வர்றதுக்கு பதியிறாங்களா? பதியறதே இல்லை. பதியிறாங்களா நீங்க சொல்லுங்க? மனசுல பதியறது இல்லை. நம்ம பார்க்கிறோம், ஆனா மனசுக்குள்ள பதிவு என்பது ஏற்படுவது இல்லை. ஏன் ஏற்படுறது இல்லை? நான் சொல்வேன், என்னைக்கோ ஒரு நாள் தானே பார்க்கிறேன், அது எப்படி எனக்கு மனசுல அவங்க ஞாபகம் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். உண்மைதானே? ஆனா ஒருவேளை நீங்க உங்க யங்கர் டேஸ்க்கு போய்க்குங்க, யங்கர் டேஸ்க்கு போய்க்குங்க. இப்போ ஒரு பெண் பார்க்க ஒருவர் வருகின்றார், இல்ல பெண் பார்க்க ஒருவர் வருகின்றார், அல்ல பெண் ஒருவரை பார்க்கின்றார். இது என்ன? திருமணத்துக்காக, அரேஞ்ச்டு மேரேஜ். இப்பெல்லாம் அது ரொம்ப அபூர்வமாயிருச்சு, பரவாயில்ல, அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ ஒருத்தர் வராங்க வீட்டுக்கு. எதுக்கு வந்திருக்காங்க? அந்த காலத்துல பெண் பார்க்க வரும்போது முதல் பெண்ணை பார்த்தோன்னே எஸ் சொல்லிடுவாங்க, ஏன்னா மனசுல கண்டதெல்லாம் இல்லை. இப்பதான் என்ன ஆச்சு, அந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துட்டு கண்டதெல்லாம் உண்மைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் நாம, இல்லையா? ஆமா தானே? ஸோ இங்க வராங்க, யாரோ வராங்க, பெண் பார்க்க வருகின்றார். இப்ப பாருங்க, அவர் என்ன திரும்ப திரும்ப பொண்ணு பார்க்கறாரு? ஒரு வாட்டி தான் வராரு, வந்துட்டு அந்த பெண்ணை பார்க்கின்றார். ரோட்ல ஒரு வாட்டி தான் பார்க்கிறோம், ஆனா பதியறது இல்லை. ஆனா இங்க பெண் பார்க்க வந்திருக்கும் பொழுது அந்த ஆண் மகன் அந்த பெண்ணை பார்க்கிறார். எவ்வளவு நேரம்? ஒரு காஃபி கொடுத்துட்டு போற நேரம் தான், அதுக்கு மேல இல்லை. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் திரும்ப கல்யாணத்துக்கு தான் பார்க்க போறாங்க. நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க, இல்லையா? இப்போ அன்னைக்கு பார்த்த பெண்ணை இன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு கூட அந்த ஆளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்லுங்க. இருக்குதானே? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எப்படி? எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க அம்மாவை இப்படிதான் பார்த்தேன் நானு, அவ்வளவுதான், அப்படியே பதிஞ்சுட்டா என்னோட ஹிருதயத்துல அவ அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. என்ன? சோ ஒரு வாட்டி தான் பாக்குறாங்க, ஆனா என்னவள் அப்படின்னு நான் பார்க்கும்போது, எனக்கு உரியவள் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது, நான் அவளுக்கு உரியவன் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது, நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, அந்த பிக்சரை அப்படியே என் மனசுல நான் வைத்துக் கொள்கின்றேன். அந்த மாதிரி இப்போ நான் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? ஏதோ ஒரு சிலையை பார்க்கறோன்னு இல்லை, மூர்த்திய பார்க்கணும். பார்த்து அப்படியே என்னவள் அப்படின்னு நான் போட்டுக்கணும். சரி, இப்ப பாருங்க, இங்க யம பயம் எடுத்துட்டு வராங்க. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே
கந்தவேல் மருங்கில். இப்ப என்னன்னா, எனக்கு இந்த யமன் பார்த்தா பயம், மரணம் பார்த்தா பயம். இந்த யமன் பெரிய ஆள், அவர் வரமாட்டாரு எல்லாருக்கும். ஆனா என்ன பண்ணுவாரு, அவரு யாரோ ஒருத்தரை அனுப்பி விடுவாரு. மேனேஜர் என்ன பண்ணுவாரு, ஒரு கிளர்க்க வீட்டுக்கு அனுப்பி விடுவாரு, இந்த சைனை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த யமன் பெரிய ஆள், அவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய தூதனை அனுப்புவாரு. அந்த தூதன் எப்படி வருவாங்க, ஓலையோட வருவாங்க. இது பாரு, யம தர்மராஜா தான் என்ன அனுப்பியிருக்காரு, உன் டைம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த ஓலையை படிச்சவங்க எல்லாம் நம்ம கிட்ட சொல்லலை, ஆனா ஓலையோட வருவாங்க. அவர் அனுப்புனவங்க தான் உன் டைம் ஓவர்னு சொல்றதுக்காக. ஆனா இதே யம தர்மராஜா ஒரு பெரிய ஆள் கிட்ட போனோம்னா அப்போ என்ன பண்ணுவாரு, தூதனை அனுப்ப மாட்டாரு, அவரே போவாரு. இந்த சிக்னேச்சர் நான் யார்கிட்ட இருந்து வாங்கணும், நான் ஏதோ மினிஸ்டர் கிட்ட இருந்து வாங்கணும்னா நான் என்ன பண்றேன், என்னோட குமஸ்தாவை அனுப்புறது இல்லை, நானே வெள்ளையும் சொல்லையுமான்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியாது, வெள்ளை வெள்ளையா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நானே போவேன் நான், இல்லையா? அந்த மாதிரி இந்த யம தர்மராஜா முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும் அவரே வருவாரு. சரி, அப்படி திருக்கடையூருக்கு அவர் வராரு. எதுக்காக? இந்த மார்க்கண்டேயன் ஒரு ஆளு, அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, பெரிய ஆள் சிவ பகவானை இப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால திருக்கடவூர் அல்லது திருக்கடையூர் ரெண்டுமே அந்த ஊருக்கு இருக்க பெயர் தான். திருக்கடவூர் எதுக்குன்னா, அந்த அமிர்தம் இருக்கு பாருங்க, அந்த அமிர்தம் கலசம், அமிர்த கலசம் அந்த இடத்துல கடக்கிறது, அதனால திருக்கடவூர். அதே நேரத்துல திருக்கடையூர் என்றும் அந்த ஊருக்கு பெயர். ஏன் திருக்கடையூர்னு பெயர்? வாழ்நாளில் இறுதி நாள் வரும்பொழுது, கடைசி நாள் வரும்பொழுது திருக்கடை, கடைசி நாள் வரும்பொழுது இந்த திரு இருக்கிற ஊர், இந்த திருதான் என்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி நான் வர இடம் அப்படின்னு ஞாபகப்படுத்துற மாதிரி. இந்த திருக்கடையூர்ல ரொம்ப ஃபேமஸா 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மார்க்கண்டேயனை கூப்பிடுறதுக்கு வரும்பொழுது யம தர்மராஜா என்ன பண்ணுவாரு, அவரே வருகின்றார். என்ன எடுத்துட்டு, அந்த பேர் என்ன, கயிறு எடுத்துட்டு அவரே வருகின்றார் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்த யமன் வருகின்றான். எப்படி வருகின்றான்? ஓலையும் தூதரும் கண்டு. அவர் வருவது சாதாரண ஆள் நானு, எனக்கு என்ன அனுப்புறாரு, யம தூதன் வருகின்றான், கையில ஓலைய வச்சுட்டு இருக்கான். ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து. உடனே நான் பயப்படுறேன். இந்த பயத்தை ஒழிக்க முடியுமா? முடியுமா என்ன? ஆனா ஒழித்துன்னு சொல்லிட்டாங்க. ஒழித்து எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? இந்த யமன் வருகின்றான், அவன் வரும் பொழுது நான் வேற ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கேன். மார்க்கண்டையன் என்ன பண்ணிருக்காரு, சிவபகவானை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நான் மனசுல வேற ஒருத்தரை பிடிச்சிட்டு இருக்கேன். யார் அந்த வேற ஒருத்தர்? முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானை நான் பிடிச்சு வச்சிருக்கேன் மனசுல. இப்ப இந்த முருகப்பெருமானை நான் மனசுல பிடிச்சு வைக்கிறதுக்கு 24 மணி நேரமும் நான் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு. காலையில இருந்து சாயங்காலம் வரையும் நான் மிஷின் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? உங்களால முடியுமா? யாருனாலையாவது முருகா முருகான்னு நாள் ஃபுல்லா சொல்ல முடியுமா? முடியாதுன்னு தலையாட்டிட்டீங்க தானே, என்னாலையும் முடியாது. அதனால சொல்றாரு, முருகா முருகான்னு 24 மணி நேரம் நீ சொல்ல தேவையில்லை. 24 மணி நேரம் அந்த பொண்ணுடைய புகைப்படமும் அந்த பொண்ணை நான் பார்த்துட்டே இருக்கணும், அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கும் திருமண நாள் அன்று அப்படின்னு தேவையில்லை. தேவையில்லை. 24 மணி நேரம் நீ முருகா முருகா சொல்ல தேவையில்லை. ஆனா என்ன தெரியுமா, சந்தி நேரம் காலையிலும் மாலையிலும் பாருங்க சொல்றாரு, காலையும் மாலையும் முன் நிற்குமே. வள்ளுவ பெருமான் சொல்லும்போது சொல்லுவாரு,
உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு இந்த மரணம் என்பது உறங்குவது போன்றது, பிறப்பு என்பது விழிப்பது போன்றது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? காலை மாலை 2 நேரம் தான். குருதேவர் வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்லும்போது சொல்லுவார். கதை சொல்ற மாதிரி சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்வார் பாரதியார் குழந்தைங்க கிட்ட? நைட் நீ தூங்க போற இல்ல, தூங்க போகும்போது உன்னோட ரைட் சைடு நீ திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்து அங்க கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்கான். கிருஷ்ணா கிட்ட சொல்லணும், கிருஷ்ணா நான் தூங்க போறேன் என்ன, குட் நைட் அப்படி சொல்லணுமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி. காலையில எழுந்த உடனே அந்த கிருஷ்ணன் நைட்டெல்லாம் என்னை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்காரு, என்னை பூச்சி கடிக்காம பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ நான் என்ன பண்ணும், திரும்ப ரைட் சைட் டேர்ன் பண்ணி கிருஷ்ணா நான் முழிச்சிட்டேன் தேங்க்யூ அப்படி சொல்லணுமா. காலையும் மாலையும் அந்த குழந்தை கிருஷ்ணா நான் தூங்க போறேன், கிருஷ்ணா நான் முழிச்சிட்டேன், கிருஷ்ணா தேங்க்யூ அப்படின்னு காலையிலயும் மாலையிலயும் சொன்னா நடுவுல இருக்க நேரத்துல கூட நினைச்ச மாதிரிதான். ஆமா தானே? ஆமா தானே? அதனால சொல்றாரு, காலையும் மாலையும் முன் நிற்குமே. எனக்கு காலையிலையும் மாலை நேரத்திலையும் முன் நிற்கும். என்ன முன் நிற்கும்? உனக்கு முன்னாடி என்னப்பா நிற்கும்? இந்த காலையிலையும் மாலையிலையும் முன் நின்றாலே என்ன அர்த்தம்? நடுவுல கூட நான் அந்த முருகப்பெருமான நினைச்சிட்டு இருக்க மாதிரிதான் அர்த்தம். நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல இருந்தேங்க, எண்ட்லயும் இருந்தேங்க, அப்பனா நான் சத்சங் ஃபுல்லா உட்கார்ந்த மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. அதுக்காக ஓகே. யாரோ ஏதோ சவுண்ட் போட்டிங்களா இப்போ? இல்லையா? இப்போ இந்த காக்கான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த காக்காவை கூப்பிட்டு கூப்பிட்டு சாப்பாடு வைப்பாங்க. ஆமா தானே? சாப்பாடு வைப்பாங்க. இந்த காக்காவை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு வைக்கிறோம். அதனால நமக்கு என்ன பயன்? இந்த காக்கை திருடும் போது யாரையும் கூப்பிடாது. பார்த்திருக்கீங்களா நீங்க? காக்கா பாட்டிக்கிட்ட இருந்து வடைய திருடிச்சுன்னா யாரையும் கூப்பிடாது, காக்கான்னு கூப்பிடாது. ஆனா அதே நாம அதுக்கு சாப்பாடு வச்சு காக்கா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த காக்கா என்ன பண்ணும்? காக்கான்னு நிறைய காக்காவை கூப்பிடும். இந்த காலத்துல நம்ம அதை பார்க்குறோமான்னு தெரியல. நம்ம சின்மயா கார்டன்ஸ் ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா 12:20 எல்லாரும் வந்து உட்காந்துருப்பாங்க வரிசையா. எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இப்படி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். எல்லாரும் வரிசையா வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆர்டர் கூட இருக்கு. கா கா கான்னு கூப்பிட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்டர் இருக்கு. ஒன்று காக்கா எடுக்கும், நெக்ஸ்ட் அடுத்த காக்கா எடுக்கும், அடுத்த காக்கா எடுக்கும், கொஞ்ச நேரம் தள்ளி இருக்கும். எதுக்கு? அணில் வந்து சாப்பிட்றதுக்கு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அவங்க எடுப்பாங்க. இப்படி அழகா சாப்பிடுவாங்க. ஸோ நான் அதை பார்த்த உடனே நாமளும் இந்த காக்கை மாதிரிதான் மற்றவங்களுக்கும் கூப்பிட்டு நம்ம கிட்ட இருக்க சந்தோஷத்தை மற்றவர்களோடும் பகிர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்துல ஏன் இந்த காக்காக்கு உணவு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை அந்த உணவுல நஞ்சு ஏதாவது இருந்ததென்றால் அந்த காக்கா அந்த உணவை உண்டு உடனே அது மயங்கி விழுந்துடும். அது மயங்கிற உடனே நான் கான்சியஸ் ஆயிடுறேன், என்னமோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்படி நமக்கு நல்லது பண்ணுறது இந்த காக்காக்கு உணவு அளிப்பது. இந்த காக்காக்கும் இதுல நல்லது இருக்கா அப்படின்னு பார்த்தா நல்லது இருக்கு. ஒண்ணு, அதுக்கு சாப்பாடு கிடைச்சது. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஒரு நாளும் அந்த காக்கா என்ன நினைச்சு பார்க்குது. அந்த பர்டிகுலர் டைம் வரும்பொழுது அந்த காக்கா வந்து என்ன பண்ணும்? கரெக்டா என் வீட்டு ஜன்னல்ல வந்து உட்காரும். உட்காந்து என்ன பண்ணும்? எனக்கு போடுங்க சாப்பாட அப்படின்னு சொல்லி கேட்கும். எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்கும் அந்த காக்கா. அப்ப அந்த காக்கா என்ன பண்ணுது? என்ன, அதாவது மனுஷனை நினைக்குது. எல்லாரும் பசிக்குதானே இருக்கு சாப்பிடுறாங்க இல்லையா? தினமும் அதை நினைக்கிறது. அதனால அந்த காக்காக்கு உடம்பு சரியில்லாமல் அது இறக்கும் தருவாயில், வயிறுல பசி இருக்கு, இறக்கும் தருவாய்,
அப்ப அந்த காக்கா யார நினைக்குது? மனுஷனான என்ன நினைக்குது? மனுஷனை நினைக்கிற அந்த காக்கா அந்த காலே கடைசி நேரத்துல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு என் பிறப்பு என்பது ஏற்படும். இந்த காக்கா மனுஷனை நினைக்கிறனால இந்த காக்காக்கு ஒரு நன்மை நடக்கிறது. என்னன்னா, அடுத்த பிறவியில் அந்த காக்கா மனுஷனா பிறக்க போகுது. இப்படி அதுக்கு நல்லது நடக்குது. காக்கைக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இப்போ எப்படி இந்த காக்காக்கு நம்ம சொல்றோம், அந்த மாதிரியே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, இறக்கும் போது அந்த யமதூதர்கள் வரும்பொழுது எனக்கு முருகப்பெருமானுடைய நினைவு வர வேண்டும். அப்பதான் என்ன பண்ணணும், நானு காலையிலும் மாலையிலும் இந்த முருகப்பெருமானை நான் நினைக்க வேண்டும். எப்படி நான் நினைக்கிறது? அந்த முருகப்பெருமான் எப்படி இருப்பார்? முருகப்பெருமானுக்கு 6 ரொம்ப விசேஷம், 6 முகம். ஷண்முக அவருக்கு பேர். இன்னைக்கு அவர் ஷண்முக, ஷான் அவரை கூப்பிட்டாங்க. ஏன்னு தெரியாது, அதனால அவர் பேரை கேட்டேன். அவர் பேர் என்னன்னு கேட்டா ஷண்முகன் அப்படின்னு சொன்னாங்க. ஷண்முகன் 6 விஷயங்கள் சொல்கின்றார் காலையிலும் மாலையிலும் நம்ம நினைக்கிறதுக்கு. இதை நினைச்சா முருகனை நம்ம நினைச்சிடறோம். என்னது அது 6 விஷயம்? முதல்ல கந்தவேல் மருங்கில், கந்தவேல்னா முருகன், முருகவேல் மருங்கில் இடுப்பில் சேலையும். முருகன் சேலை போட்டுட்டு இருக்காரா? இடுப்புல சேலை போட்டு இருக்காரா? அருணகிரிநாத பெருமானெல்லாம் இருக்கிற அந்த சமயத்துல சேலை என்பது ஆடையை குறிக்கும். ஓகே, மருங்கில் இடுப்பில் ஆடை அணிந்து இருக்கின்றார். யார்? இந்த முருகப்பெருமான். இன்னைக்கு தேதியில சேலைன்னு சொன்னா பெண்கள் கட்டும் ஆடைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்போ அந்த மாதிரி இல்லை. சேலைன்னா ஆடை. இடுப்புல, முருகப்பெருமான் இடுப்புல இருக்கிற அந்த ஆடையும் கட்டிய சீராவும், அந்த ஆடையில வேஸ்ட்ல கட்டி இருக்கு. என்ன இருக்கு? சீராவும். அப்படின்னா ஒரு உறைவாள், ஒரு வாள் இருக்கு. ஓகே, உறைவாள் இருக்கின்றது. இங்க பாருங்களேன், நம்மளுடைய சம்பிரதாயம்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாம கையில ஆயுதம் எடுத்துட்டு போக தேவையில்லை. நம்முடைய பகவான் எல்லாம் ஆயுதம் வச்சுட்டு நம்மளை காப்பாத்துறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, ஆமாவா இல்லையா? சில சம்பிரதாயங்கள பகவான் கிட்ட ஆயுதம் இல்லை, மனுஷங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, AK-47 அது இதுன்னு ரைஃபிள் எல்லாம் வச்சுட்டு சுத்திட்டே இருக்காங்க. ஆனா நமதுல அவ்வளோ அழகா பகவான் நம்மை பாதுகாக்கின்றார். அவர் கையில் ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ முருகவேல் கையில அந்த உறைவாள் வேஸ்ட்லயே இருக்கு, இடுப்புலயே இருக்கு உறைவாள். இது என்ன காண்பிக்கிறது? முருகன் வீரன் அப்படின்னு காண்பிக்கிறது. பயப்படாதவர், பாதுகாப்பதற்கு, பாதுகாத்தல் என்பதை செய்வதற்காக உடனே வருபவர், பக்தர்களை பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பவர் அப்படின்றது தெரிகிற மாதிரி உறைவாள். இப்போ அது உறைவாள் நம்ம சொல்லும் போது அது ஒளியுடன் இருக்கின்றது. அப்படி நம்ம நினைக்கும் போது அது ஞானத்தை கொடுப்பதாக இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கலாம். கையில் இப்ப என்னென்ன வந்திருக்கு? கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும். கையில என்ன இருக்கு? பகவான் கிட்ட ஒரு மாலை இருக்கு. என்ன மாலை அது? செச்சை மாலை. செச்சை மாலைனா என்னன்னு தெரியுமா? நம்ம மலையாளத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, செச்சி மந்தாரம் துளசி பிச்சத மாலைகள் சாத்தி குருவாயூரப்பா நின்னை கனி காணேனம். அதுல வரும் செச்சின்னு. நீங்க பாத்தீங்கன்னா கேரளால எங்க பார்த்தாலும் இந்த செச்சி மாலை ஃபேமஸா இருக்கு. நாம தமிழ்நாட்டுல அதை இட்லி பூன்னு சொல்லுவோம். தெரியுதா உங்களுக்கு? இங்க இருக்கு பாருங்க, குருதேவ் படத்துல இங்க நடுவுல வச்சிருக்காங்க பாருங்க. செச்சி அப்படின்றது இந்த பூ தான். இதை வெற்றி பூ அப்படின்னு சொல்லுவோம், இட்லி பூ அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இந்த மாலை முருகப்பெருமான் போட்டிருக்காரு. செக்கச்செவேல்னு இருக்கிற இந்த மாலை. இப்போ தமிழ் இலக்கணம்ல அகம் புறம் அப்படின்னு இருக்கு. அகநானூறு புறநானூறுன்னு இருக்கு. அகம்னு சொல்லும்போது அது மனதின் உள்ளே ஏற்படக்கூடிய காதலுடன் தொடர்புடையது. புறம்னு சொல்லும்போது வெளியே இருக்கும் வீரத்துடன் தொடர்புடையது. மனுஷனுக்கு அன்பும் இருக்கணும், கரேஜும் இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ எப்ப பகவான் ஒரு போருக்கு கிளம்பி செல்கின்றார் வீரனாக அப்படின்னு சொல்லும்போது இந்த செச்சி மாலைய போட்டுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல போர் எல்லாம் அறப்போர், இந்த காலத்துல போர் மரப்போராக இருக்கின்றது. அறப்போர்னா என்ன? போர் செய்வதற்கு என்று ஒரு இடம் இருக்கும், அங்கதான் சண்டை போட்டுப்பாங்க. அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாயில்லா ஜீவன்களான நாய், கழுதை, அது பேர் என்ன, மாடு, பசுமாடு எல்லாரையும் ஓட்டிட்டு போக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சொல்லுவாங்க குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல இருந்து போயிடுங்க, அதுக்கும் டைம் கொடுப்பாங்க. இப்படி எல்லாரும் கிளம்புன பின்னாடிதான் அங்க போர் என்பது ஏற்படும். இப்ப போருக்கு போகும்போது, இப்ப போருக்கு போறாங்க அப்படின்றத நம்ம அவங்கள பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா செச்சி மாலை போட்டிருக்காங்க. முருகப்பெருமாள் செச்சி மாலையை போட்டிருக்காரு. வெற்றி பூ இந்த மாலைய அவர் போட்டிருக்காரு. இப்போ அவர் அந்த இது அவருடைய வீரத்தை குறிக்கின்றது. ஸோ இதுவரை என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் பாருங்க. நாம சேலையும், மருங்கில் சேலையும், கட்டிய சீராவும், கையில் சிவந்த செச்சை மாலையும், அப்புறம் என்ன, யார் வராங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிளாக், உயரமா இருக்கிற ஒரு கொடி இருக்கும். அந்த கொடி இருக்கு. அந்த கொடியில யார் இருக்கா? சேவல் பதாகையும். முருகக்கடவுள் சேவல் கொடி எடுத்துக்கொண்டு செல்கின்றார். அப்புறம் அவர் வாகனம் என்ன? தோகையும். மயில் மீது ஏறிக்கொண்டு செல்கின்றார் இந்த போருக்கு. ராமாயணத்துல வரும், கம்பராமாயணத்துல எப்படி வரும்னா, இந்த ராமச்சந்திரஜி வராரு. எதுக்கு வராரு? மிதிலா நகர்ல அந்த பெரிய அம்பு வச்சிருப்பாங்க, வில் வச்சிருப்பாங்க. அந்த வில்லை கோர்க்க வேண்டும். இதுதான். ஒருத்தரும் வருவாங்க, அதை தூக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஆனா ராமர் எடுத்தது கண்டார். எடுத்ததை பார்த்தாங்க. பார்த்த அடுத்த செகண்ட் இற்றது கேட்டார். அது முடிஞ்சிடுச்சு. அதை கேட்டாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இங்க முருகப்பெருமான் போருக்கு போறாரு. நம்ம எப்படி பாக்குறோம்? செச்சி மாலை போட்டிருக்காங்க, சேவல் கொடி தெரியுது, தோகை, மயில் தோகை தெரியுது. அப்போ இது முருகப்பெருமான் நான் தெரிஞ்சுட்டேன். அடுத்த செகண்டே என்ன தெரியுமா? வாகையுமே. இப்ப போட்டிருக்க மாலை என்ன? வாகை மாலைய பாக்குறாங்க. போனாரு செச்சி மாலை, இப்பதான் செச்சி மாலையில பார்த்தேன். அடுத்தது என்ன பாக்குறேன்? வாகையுமே. வாகைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாகை மாலைய வெற்றியை குறிக்கும் பொழுது போடுவாங்க. அந்த போருக்கு போகும்போது செச்சி மாலை, போர் முடிஞ்சிடுச்சு, வெற்றியுடன் வருகின்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாகை மலர் மாலை போட்டிருப்பார்கள். முருகப்பெருமான் மேல இந்த வாகை மாலை இருக்கின்றது. அப்பனா என்ன அர்த்தம்னா, அவருக்கு நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை, தூசி மாறி வருவாரு, சால்வ்டு, வெற்றி மாலையோட போறாரு. குருஜி ரொம்ப அழகா சொல்லுவாரு, பகவான் கிட்ட போய் don't tell your God how big your problem is, tell your problem how big your God is அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இறைவன் கிட்ட போயிட்டு, ஐயோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா எனக்கு, எப்படி நீ என்ன இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண வைப்ப, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த ப்ராப்ளம் கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? என் பக்கத்துல யார் தெரியுமா இருக்கா, தெரியுமா உனக்கு அப்படின்னு ப்ராப்ளம் கிட்ட கேட்கணும். நம்ம ப்ராப்ளம் இவ்வளோ பெருசா பார்க்குறோம்.
உண்மையில அது ஒண்ணுமே இல்லை. செச்சி மாலையோட வந்ததை பார்த்தோம், அடுத்து என்ன பார்க்கிறோம்? வாகை மாலையை பார்க்கிறோம். அந்த மாதிரி இது நமக்கு ஞாபகம் இருக்கணும். இப்ப பாருங்க, 6 பொருள்களை நம்ம மனசுக்கு காலையிலையும் மாலையிலையும் கொண்டு வரணும். என்னென்ன அது? முருகப்பெருமான், அவருடைய அறையில் இருக்கும் சேலையும், சேலையும்னா ஆடை, போட்டிருக்க ஆடையும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கட்டிய சீராவும், அப்புறம் சிவந்த செச்சை மாலையும், சேவல் பதாகையும், தோகையும், வாகையுமே காலையிலையும் நைட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்? எப்படி ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு போகும்போது அவளை நான் திருமணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணை ஒரு வாட்டி பார்த்தா போதும், அப்படியே என் ஹிருதயத்தில் அந்த பெண்ணின் உருவத்தை நான் வைத்துக் கொள்கின்றேன். கல்யாண தேதி அன்னைக்கு நீ வேற மாதிரி இருக்கியே, நீ அது இப்படிலாம் கேட்கறது இல்லை. இதுதான் அது, சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஹிருதயத்தில் பதித்துக் கொள்கின்றேன். அந்த மாதிரி இந்த முருகப்பெருமான மனது கருத்து கொண்டு பார்க்க வேண்டும். இப்படி காலையிலும் சாயங்காலமும் பார்த்தா கிருஷ்ணா குட் மார்னிங், கிருஷ்ணா குட் நைட், தேங்க்யூ. காலையிலும் மாலையிலும் பார்த்தா காக்கா ஒருவேளைதான் சாப்பாடு போடுறேன், ஆனா அது என்ன நினைக்குது? அது செத்து போற டைம்ல என்ன நினைக்குது? பசி டைம்ல என்ன நினைக்குது? என்ன நினைக்குது? அது மனுஷனா பிறக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி காலையிலையும் மாலையிலையும் நான் நினைச்சிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முருகப்பெருமான மனசுல நான் நினைச்சிடுவேன். அப்போ அவருடைய அருள் எனக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி அழகான பாடல் இது.